ஸோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். காலையிலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பார்வதி கிட்ட யாராலையும் நெருங்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் காலையிலேயே விஜய் சேதுபதி சார் சொன்னது மாதிரி வைல்டாக விளையாடுறதுக்கு தான் இந்த வைல்டு கார்ட்ஸ் வந்திருக்காங்க போல இருக்க. இன்றைக்கி செகண்ட் ப்ரோமோவில் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா உள்ள வரதை காட்டுறாங்க. வந்தவுடனே அவங்க ஒரே கேள்வி கேட்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு லெட்டர் பேட் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எழுதணும், அதாவது எதுக்காக நீங்கள் கண்டஸ்டன்ஸாக அந்த சீசனுக்கு உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு. இது எல்லாம் மக்கள் கேட்ட கேள்வியை தான் பிக் பாஸ் கேட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீசன் அட்டர் ஃப்ளாப்பாக இருக்கிறதுனால இப்படி ஒரு கொஸ்டினை கேட்கறதுக்கு அவங்கவுங்க ரீசனை எழுதுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாண்ட்ரா வந்து பார்வதியோட லெட்டரை வாசிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து என்ன நான் எப்படி இருக்கேங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ரியலாக இருக்கிறதுக்கும், நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரியலாக இருக்கிறதுக்கும் நான் அந்த ஹவுஸ்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து பார்வதி எழுதியிருக்காங்க போல இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஓ நீங்கள் இப்போ இருக்கிறதா ரியலா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே பார்வதி ஆமான்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி வந்து கண்டிப்பாக சும்மா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்வதியை வந்து ஸ்டில்லாக காமிக்கிறாங்க, ஏதோ சும்மா இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை தான் வீடியோ மாதிரி காட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 2 செகண்ட்ஸுக்கு பார்வதி சும்மா இருக்கிறதுங்கிறது வந்து நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சாண்ட்ரா அப்படி அந்த லெட்டரை கிழிச்சு குப்பை தொட்டியில் போடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து கமருதீன் கிட்ட கேட்குறாங்க, என்ன விளையாடுறீங்கன்னு. கமருதீன் ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. பாவம் அவர் என்ன எழுதினாரோ தெரியாது, அவருக்கு அந்த மாதிரி ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று எழுதியிருக்காரு. அந்த லெட்டரை வந்து பிரஜன் கிழிச்சு போடுறாரு. ஸோ இது ரெண்டாவது. அதுக்கப்புறமா அரோராவோடது கேட்குறாங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நீங்கள் ஒன்று ரைட்டு நினச்சி பண்ணுவீங்க, நான் ஒன்று ரைட்டு நினச்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அரோரா எப்போவுமே ரொம்ப சென்சிபிளாக பேசுவாங்க. பட் இங்கே வந்து அவங்க துஷாரோடையே அந்த கேமை ஃபுல்லாக தொலைக்கிறதுனால தான் அவங்க வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் அவங்க கேம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்திருப்பாங்க. நோட் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டும் ரொம்ப மெச்சோர்டாக இருக்கும் அரோரா பேசுகிறது. ஸோ அரோரா இப்படி சொல்கிறாங்க. சொன்னோடனே பிரஜன் அதை காது கொடுத்தே கேட்கல, அப்படியே டேரெக்டாக கிழிச்சு போட்ட உடனே வந்துட்டு அரோரா சொல்கிறாங்க, தட் வாஸ் ஸோ ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். அதாவது பார்வதியை யாராலையும் மிஞ்சவே முடியாது, இங்கே வரவங்களெல்லாம் பார்வதி தூக்கி சாப்பிட்ருவா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும். எப்பயுமே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சீசனில் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஆரி அண்ணா இருக்கிறாங்க, அது மாதிரி நம்ம அசீம் ப்ரோ இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அர்ச்சனா இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாசிட்டிவோ நெகட்டிவோ அது செகண்ட் திங். பட் ஏற்கனவே நிறைய ஷைன் பண்ணவங்கள போட்டு அடித்து உடச்சி தான் இவங்க மேலே வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்தவங்க பார்வதி அடித்து உடச்சி மேலேயும் வரலாம், இல்லை பார்வதி அவங்கள அடித்து உடைக்கலாம். ரெண்டுத்துக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக பார்வதி யாராலையும் நெருங்க முடியாது, நம்ம சொல்லவே முடியாது. எப்பயுமே ஒருத்தர் அடிக்க இன்னொருத்தர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது இவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். சரி, வந்திருக்கிற 4 வைல்ட் கார்ட்ஸில் உங்களை எந்த கண்டஸ்டன்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.